ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதத்தில் குரோதி வருடமானது இப்போ பிறந்திருக்குங்க. தமிழ் மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12 மாதங்க. இந்த 12 மாதம் முடியும் போது ஒவ்வொரு தமிழாண்டாக பிறக்கும். இப்போ குரோதி தமிழாண்டானது பிறந்திருக்குங்க. பிறந்திருக்கக்கூடிய இந்த குரோதி ஆண்டில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் சித்திரை மாதங்க. ஸோ முதல் மாதம் சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லலாம். ஸோ முதல் மாதமே சிறப்பான மாதமாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ராசிக்கு சிறப்பு இருக்கா இல்லையா என்பது கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணுங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் மாத ராசி பலன் சித்திரை மாதம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சித்திரை மாதம் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறதுக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. வாங்க சித்திரை மாத ராசி பலன்கள் 2024க்கானதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ சித்திரை மாத ராசி பலன் என்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது பல வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மெயினாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை உயரும், சொத்து வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத பல யோகங்கள் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள மாதம் என்று கூட சொல்லலாம். வாழ்க்கையில் பல வகையில் முன்னேறுவதற்கு பயனுள்ள மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த சித்திரை மாதம் செல்வாக்கு அதிகரிக்கும் போது அந்த செல்வாக்கு தக்க வைத்து கொள்ள அதற்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டும். அது இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியம். ஸோ செல்வாக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கிடைக்காத பட்சத்தில் இப்போ கிடைக்கும்போது அதை எப்படி தக்க வைத்து கொள்ளுமோ அதற்கேற்ப நாம் தக்க வைத்து கொள்ளணும். அதுதான் நீங்கள் இந்த மாதம் கவனமாக பண்ண வேண்டிய முதல் விஷயம். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிலவுடைய கிரகங்களுடைய நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 6வது வீடான நோய் கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்திலையும், 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் மற்றும் 4வது வீடான சுகஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சதுனால இந்த சித்திரை மாதம் பல வகையில் சாதகமான பலன் கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு விஷயம் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் பல வகையில் தொழில் தொடங்கி அதில் லாபம் இல்லாமல் இருந்தால் இப்போ லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். வீட்டில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம்களாக சால்வ் ஆகி ஒற்றுமை ஏற்படும். இந்த மாதிரி பல வகையில் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அந்த செல்வாக்குங்கிறது பண வகையில் சொல்லலாம். அதிர்ஷ்டங்கிறது எப்பயாவது ஒரு சில டைம் தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட டைமுங்க. அந்த அதிர்ஷ்ட டைமை மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் அதிர்ஷ்டம் வரும்போதே எல்லாத்தையும் தக்க வைத்து கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதனால் அரசியலில் இருக்கிறவங்க உங்கள் மதிப்பு மரியாதையை உயர்த்துவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு இதோடு செயல்படணும், சுறுசுறுப்பாக செயல்படணும். என்னால் முடியும், இதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சுறுசுறுப்போடு செயல்படணும். அப்படி செயல்படும்போது செல்வாக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப உயரும். அதுக்கப்புறம் சொத்து வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி வேலைகளை இந்த சித்திரை மாதம் பண்ணலாம். சித்திரை மாதம் நிறைய பேர் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு நார்மலாக என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆகும் மொத்தம் கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் அதிர்ஷ்டமான பலன்கள் நிறைய கிடைக்கும். இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ அடுத்ததாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எதுலெல்லாம் சாதகமாக இருக்கோ, என்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கோ அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற டாக்டிக்ஸை சொல்ல போகிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இதை கண்டிப்பாக ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்குங்க. 12 ராசியிலேயே
சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான மற்றும் யோகமானமான மாதமாக அமைந்திருக்கு என்று கூறக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாகவே இருக்குதுங்க. மிகவும் சாதகமாகவே இருக்குதுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான மாதம் என்று கூட சொல்லலாங்க. அதுக்கப்புறம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அதிக அளவு ஏற்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை மேம்படும். தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு புதிய உயரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டுவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் செய்கிறவங்க உங்கள் தொழிலை இப்போ இன்னும் வேகத்தோடு செய்யுங்க. தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. தன்னம்பிக்கை மேம்படும் போது அதை கொண்டு நீங்கள் புதிய உயரத்தை எட்டுவதற்கு உங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான அனைத்து வகையான பலன்களும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக இருக்கும். அலுவலக வேலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டுமே நடக்கும். வெளிநாடு மற்றும் வெளிமாநிலம் சென்று வேலை பார்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்புக்கேற்ப செயல்படுங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய அந்த உதவிகளை கொண்டு முன்னேற முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய தற்போதைய முயற்சிகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். அதை மட்டும் ஞாபகம் வைத்து இந்த சித்திரை மாதம் செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கடந்த சில காலமாக இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள் மற்றும் தாமதங்கள் முழுவதுமாக விலகி நினைத்ததெல்லாம் எளிதில் நிறைவேறுங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் வளர்ச்சி இது எல்லாமே இந்த டைம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் பயிற்சியால் ஆடை ஆபரண சேர்க்கை, பொருளாதார மேம்பாடு, திடீர் பணவரவு என்று பணம் பொருள் மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான மாதங்க உங்கள் ராசிக்கு. ஸோ இவ்வளவு நேரம் அதிர்ஷ்டம் சாதகம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ என்னதான் அதிர்ஷ்டம் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில நேரம் எல்லாத்துக்குமே கிரகங்கள் சறுக்க செய்யும். அதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க சித்திரை மாதம் 2024 கவனமாக இருக்க வேண்டிய அந்த விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே நிகழாது. குழந்தைகள் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை குழந்தைகள் விஷயத்தில் இருக்குது. கவனத்தில் வைத்துக்குங்க. புதிய பதவி, உயர் பதவி இது மாதிரி கிடைக்கும்போது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியாமல் போகும். மற்றபடி வேறு எந்த வருத்தமும் உங்களுக்கு உண்டாகாது. அந்த மாதிரி வருத்தம் இருந்தாலும் அது உங்களுடைய ஃப்யூச்சருக்காக தானே. அதனால் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்திக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதிர்ஷ்டகரமான பயிற்சியாக சித்திரை மாதமும் உங்களுக்கு இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அளவு வெற்றியை பெறுவீங்க. அதனால் தொழில் செய்கிறவங்க தான் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். தொழிலை புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் வளர்ச்சியை பார்த்து அனைவருமே வியந்து போவாங்க. அந்த மாதிரியான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும். ஸோ சூப்பரான மாதமாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை சொன்னல, அந்த விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாகவும் இருங்க. ஸோ விருச்சிக ராசினர் இந்த சித்திரை மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் தான். ஒவ்வொரு நாளுமே இந்த சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் காலையில் எந்திரிச்சு விநாயகரை வழிபட்டு உங்கள் நாளை தொடங்குங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட வண்ணம் ஊதா, அந்த நிறத்தை பயன்படுத்தி செய்யுங்க. இந்த நிறமும் இந்த வணங்க வேண்டிய தெய்வத்தையும் நீங்கள் இந்த சித்திரை மாதம் கடைபிடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இதை செய்துடுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக இப்போ ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய இந்த மாதம் முடிகிற வரையும் நடந்துக்கிங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த சித்திரை மாத ராசி பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க உங்களை போல் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப சித்திரை மாதம் நடந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.